டைட்டாக ப்ரா போட்டால் பிரஸ்ட் கேன்சர் வருமா? அதுக்கு எந்த ப்ரூவன் எவிடன்ஸும் இல்லைங்க. கண்டிப்பாக வராது, பயப்படவே வேணாம். ரெகுலராக மேமோகிராம் பண்ணால் கேன்சர் வராதா சார்? நீங்கள் மேமோகிராம்ன்றது வந்து ஒரு டெஸ்ட், கட்டி இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு மட்டும்தான். அது ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. மேமோகிராமில் ரேடியேஷன் இருக்கு, அப்போ அதனால கேன்சர் வருமா? இல்லை மேமோகிராமில் இருக்க ரேடியேஷன் வந்து ரொம்ப கம்மியான ரேடியேஷன், ஆல்மோஸ்ட் லெஸ் தென் எக்ஸ்ரே. ஸோ அதனால வரத்துக்குலாம் சான்ஸே கிடையாதுங்க. பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறதுனால பிரஸ்ட் கேன்சர் வருமா? அதுவும் நம்மளோட ப்ரா போட்டால் வருவோன்ற மாதிரி மித்து தான். ஸோ அதெல்லாம் பயப்படவே வேணாம். எனக்கு எந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லை, அப்போ நான் சேஃபா? இதுதாங்க ரொம்ப தப்பு. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லை, அவங்களுக்குலாம் யாரும் வரல, எனக்கும் வராது அப்படின்லாம் கிடையாது. பிரஸ்ட் கேன்சருக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோ ஏர்லியாக டிடெக்ட் பண்ணுறோமோ அது நம்மளுக்கு சேஃப். ஸோ மறக்காமல் ஸ்க்ரீனிங்லாம் பண்ணிக்கோங்க. கேன்சர்லாம் ஒரு 45 இயர்ஸ்க்கு மேலே தானே வரணும், நான் இப்போ பயப்படணும்? இந்தியாவில் ரீசெண்டாக டயக்னோஸ் பண்ண கேன்சர் பேஷண்ட்டோட ஏஜ் என்னன்னு தெரியுமா? 14 இயர்ஸ். ஸோ இது யாருக்கு வேணாலும் வரலாம். மோர் தென் ஒரு 20-25 இயர்ஸ் தாண்டிட்டோனாலே அதை ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. இப்போ பசங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார்? ப்ரோ, அப்படிலாம் தப்பிக்க முடியாது. பசங்களுக்கும் பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. மேல் பிரஸ்ட் கேன்சரும் நிறைய ரிப்போர்ட்டட். ஸோ உங்களுக்கும் ஏதாவது கட்டியோ இல்லை நிப்பல் டிஸ்சார்ஜோ அந்த மாதிரிலாம் இருக்குன்னா டெஃபினட்டாக போய் டாக்டர் பார்க்கணும். அதை எவாலுவேட் பண்ணியே ஆகணும். பி அவேர், டேக் கேர்.